இருக்குன்னா பூகம்பம் அன்னைக்கு ரஷ்யா தான் போச்சா அழிவு, மியான்மர் காணாம இங்க இருக்கிற வயநாடு எங்க போச்சு? ஆமா ஊர் சொடக்குதான் 400 குடும்பம் போச்சு. அன்னைக்கு உத்தரகேசத்துல என்ன நடந்துச்சு? ஹோட்டல் கிட்டல் எல்லாம் கேட்டா மேக வெடிப்பான், ஆகாயம் சொல்லி முடிச்சு. ஆகாயத்தை உலகத்தான தந்தான் நம்ம ஆளு என்ன செய்யறான்? ரக்கெட்டா அனுப்பிக்கிட்டே இருக்கான். அது ஒரு சத்தியத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு. எல்லாம் ஒத்துமை இருந்து வை பூமி சொல்லி முடிச்சு முடிஞ்சு அது மேக வெடிப்பு வந்துட்டான். மழை பொத்து கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழை மொத்த அடின்னு முடிஞ்சா. இப்ப ஐயா ஆகாயம் சொல்லி முடிஞ்சு. இனி தண்ணி அன்னைக்கு வாய்க்கால்ல குடிச்சோம், வரப்புல குடிச்சோம், கோயில குடிச்சோம், குளத்துல குடிச்சோம், எல்லாம் குடிச்சோம், ஒண்ணும் வரல. ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துலயும் குடிக்க முடியல, குப்பையில குடிக்கும். இனி நம்ம பேரப்பிள்ள நக்கி தான் குடிக்கணும். தண்ணி இருக்கா இல்லையா தெரியாது. தண்ணினால உலகமே பாருங்க. சிந்து அடைச்சுட்டான். அவன் நான் கொட்டுவேங்க. நம்ம நிலைமையை பாருங்க, யோசிங்க. வாழ்க்கை எங்கே போகிறது? தண்ணி போச்சு. இது நெருப்பு. அந்த காலத்துல காட்டுக்கு போவா, களிச்சட்டை பறிக்கிறவா, மண்பானையில தீய போட்டு ஊதி ஆமா அரிசியை கழுவி வரைஞ்சி போட்டு பொங்கி இந்த வடிதட்டுன்னு ஒண்ணு உண்டு, அதில் வச்சு அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சா ஒரு சோகம், ஒரு அழகு, நல்லா இருக்கும். இப்ப என்ன செய்யறா? ஒரு இரும்பு டப்பா, இரும்பு அலுமினியத்தில் ஒரு டப்பா இருக்கு. அதுல தண்ணியை ஊற்றுவா, அரிசி அடிக்கு போடுவா, கல்லு கிடந்தாலும் சரி நெல்லு கிடந்தாலும் சரி போட்டு டபக்குன்னு இழுப்பி சப்புல வச்சுக்கிட்டு நேரம் இந்த அக்கா வீட்டு வர அந்த விசில எண்ணம். அவ போயிட்டு கதை விட்டுட்டு வந்தான். விசில என்ன மாமாட்டி 58 விசில். 58 ஐயா இட்டு வருவா மொழியே சொல்லப்படாதா? சோறாயிட்டு இப்ப தெரியுதா? நாகரிக நாகரிக போதை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கெல்லாம் அப்படி பொங்குவான். ஆமா பொங்கி போட்டாலும் சாப்பிட்றது எப்படி பின்பா நிறைய சம்பாரிச்சு சோற பொங்கி விட்டு குழம்பையும் கடையை வச்சு நல்லா அப்ப சாப்பிடும்போது கிட்ட இருந்து பாருங்க சாப்பிடுங்க. ஆமா புருஷன் சாப்பிட்ற அழகா பாப்பா ரசிப்பையா. இப்ப கேப்பா மத்தியானம் வரி வேற ஏன் உமக்கு அரிசி போடலாம்? அரிசி போடணுமா? முடிஞ்சா வாயிலே போட்டுருவா. அரிசி போட்டுட்டு சோறு. இப்பெல்லாம் கும்பாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முன்னெல்லாம் கும்பா சம்பாரிச்சு சோறு கும்பா நிறைய தின்னவன் தெம்பா இருந்தான். அதான் இப்ப பொன்னியை தின்னு குன்னிட்டா. முன்னெல்லாம் இளைஞர்கள் இப்ப பொன்னி சோறு போடும்போது புருஷனுக்கு தட்டை வச்சுக்கிட்டு போதுமா ஏனமாவே பாத்துக்கிட்டோம். வாடாமா மிச்சம் இந்த ஆயுதம் புருஷன் வச்சு வச்சில மிச்ச சாப்பாட பொண்டாட்டி சாப்பிட்டா அதுதான் தர்ம பத்தின்னு சொல்லுவா. அப்படி இனி வழக்குதான் போடணும். இப்ப புருஷன் வச்சு மீதி சாப்பிடுவா. சாப்பிட மாதிரியா வைக்கான். அதான் பிணைஞ்சி எடுத்து செங்கச்சோலைக்கு மண்ணு குழைச்சி நான் கூட திங்க மாட்டேன். அதுதான் ஒவ்வொரு வீட்லயும் நாய் வளர்க்கு. புருஷன் வச்ச தட்டத்துக்கு அங்க போட்டுருவான். அது சாப்பிட்டு கழுவிடும். அது நக்கி தட்டுவான். அதை கழுவே இடம் கமுத்திடுவான். இந்த நாய் தின்னத அந்த நாய் அதான் ஆம்பளை கிழமை நாய்ப்படாத பாடுதான். ஆமா நாங்களாவது பரவாயில்ல. இனி கல்யாணம் பண்ண போறே உங்களை நினைச்சா தாண்டா பாவமா இருக்கு. ஆமா முன்னெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை இருந்தாலும் சுவாத்தியா கொண்டு தின்னு கொண்டு போவான். ஆமா இது எங்க காலம். ஏன்னா இப்போ உள்ள காலத்துல அப்படியே கிடப்பான். இருந்தாலும் அந்த வந்துப்பா. ஆமா சோறு பொங்கலை நீ அசிக்க போறியா? சரி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா துணுப்பா. ஆனா உங்க காலத்துல அப்படி இல்ல. போலன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வரும் சாப்பாடு. என்னய்யா அப்படியே ஒரு போன்ல ஒரு தட்டு உடனே சாப்பாடு வீட்டுக்கு வரும். என்ன வேணும் வரும். வரும்போது அந்த செப்புல நாளை நக்கி வச்சுட்டு உள்ள வச்சுட்டு வருவான். இப்படி ஒண்ணு நடக்குதா? ஆமா வரும்போது திறந்து பார்த்து 2 செப்பா நக்கிட்டு உள்ள வச்சுட்டு வருவான். பார்சல் கிழிக்காமலே இருக்கும். அது எப்படி இருக்குன்னு இவனுக்குண்டா எனக்கு பசி இல்லை. என்ன செய்யறது? எப்படி வருங்கால இளைஞர்கள் கதை எவ்வளவுதான். ஆமா நாங்கெல்லாம் பொண்ணு கட்டிப்பட்ட பாடு போதும். அப்ப கிருஷ்ணமூர்த்தி நிலைமை கஷ்டம். ஆமா கல்யாணமே ஆகலையா? ஏதாவது பொண்ணு இருந்தா பாருங்க. அவன் ஏதோ நம்ம சிவச்சந்திரன் சொல்ல பார்த்தா இனிமேல் நமக்கு பொண்ணு வேண்டாம் ஐயா. அதுதானே ஐயா? அதான் இது கல்யாணம் நமக்கு வேண்டாம் ஐயா. நாங்க ஃப்ரீடமா இருக்கிறோம். இங்க ஒரு ஆளுக்கு பாரு ஐயா சொன்னாரு பெண்ணாலே
நிலம் அழிந்தது, காற்று அழிந்தது. காற்று சுத்தமான காற்று இருக்கா? எல்லாரும் முகத்தை கட்டிட்டு போறோம். புரிஞ்சா? முன்னெல்லாம் காற்று தூய்மையா இருக்கு. இப்போ உங்க இடத்துக்கு வந்து அழகா இருக்கு, நல்ல காற்று அடிக்குது. ஆமா, சாமி இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கும், நல்ல காற்று இருக்குது. ஆனா சென்னை திருநெல்வேலி அந்த ஜங்ஷனுக்குள்ள போங்க, மூக்க மூடிட்டு தான் போகணும், நல்ல காற்றே இல்லை. அப்போ காற்றழிந்தது, நிலம் அழிந்தது, நீர் அழிந்தது. உனக்கென்று படைத்தேனே அடே பாவி மனிதா, அத்தனையும் அழித்து விட்டாயடா, இனி நான் என்ன செய்யறதா? அண்ணன் நாராயணனே சொல்லிட்டா, அஞ்சி வீடு அழிவுதா